தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே சாத்தானை குறித்து இரண்டு எதிர்மறை திசையுடைய எண்ணமுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு சாரார் வித்தியாசமான எண்ணமுடையவர்களாய் இருக்கிறார்கள் சாத்தானை குறித்து, மற்றொரு சாரார் வித்தியாசமான எண்ணமுடையவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு சாரார் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றார் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, சாத்தான் என்பவன் இல்லவே இல்லை, அவன் இல்லாதவனைப் போல நடந்து கொள்ளுகிறான் என்றும், மற்றொரு சாரார்கள் சாத்தான் என்பவன் இருக்கிறான், பயத்திற்குரியவன், சோ அவனுக்கு நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டுமோ அவனுக்கு ஏற்றாற் போல முக்கியத்துவம் கொடுக்கும் நபர்களாய் காணப்படுகிறார்கள். இரண்டு விதமான கிறிஸ்தவர்கள். ஒரு சாரார் என்ன சொல்லுகிறார்கள்? சாத்தான் என்பவன் இல்லாதவனாய் இருக்கிறான். இரண்டாவது சாரார் என்ன சொல்லுகிறார்கள்? சாத்தான் என்பவன் இருக்கிறான், பயத்திற்குரியவனாய் இருக்கிறபடினால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், இந்த இரண்டிற்கும் நடுப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். காரணம், சாத்தான் என்பவன் படைக்கப்பட்டவன், அவன் தேவனுடைய தூதன், அவன் எதிர்த்து போராட துணிபவன், எப்பொழுதும் எதிர்த்து போராடி கொண்டே இருப்பான். குறிப்பாக சாத்தான் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், எதிர்த்து நிற்பவன், போராட குணமுடையவன், போராடி கொண்டே இருப்பவன். அதுதான் சாத்தான் என்னும் வார்த்தையினுடைய அர்த்தம். இவன் பரலோகத்தில் இருந்து வெளியே தள்ளப்பட்டதற்கு முக்கியமான காரணம், தேவனோடு எதிர்த்து நின்றான். தேவனை போல மாற வேண்டும் என்று துணிகரமாக காணப்பட்டான். தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று இருந்தான். சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்று கூட இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய தூதர்களிடத்திலும் எதிர்த்து நின்றவனாய் இருந்தான். இந்த சாத்தான் எப்பொழுதும் எதிர்த்து நிற்பவன், தேவனுடைய நோக்கங்களுக்கும் எதிர்த்து நிற்பவன், மனிதர்களுக்கும் எதிர்த்து நிற்பவன். குறிப்பாக தேவனுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி எதிர்த்து நிற்பவனாக இருக்கிறான். அதுதான் சாத்தான் என்னும் பொருள், சாத்தான் என்னும் பெயருக்குடைய அர்த்தமாய் இருக்கிறது. தேவ ஜனங்களே, அவன் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறபடினால் ஒரு சாரார் கிறிஸ்தவர்கள் அவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். ஒரு சாரார் அப்படி அவன் இல்லவே இல்லை, அவன் இல்லாதவன் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் சாத்தான் போராடுகிற குணமுடையவனாய் இருக்கிறபடியினால், எதிர்த்து நிற்கிற குணமுடையவனாய் இருக்கிறபடியினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு எப்பொழுதும் எதிர்த்து கொண்டேதான் இருப்பான். கிறிஸ்தவர்களுக்கு, தேவனை பின்பற்றி வாழ்பவர்களுக்கு, கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரமாக வாழ வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அவன் போராடி கொண்டுதான் இருப்பான். உலகிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகிலே உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் துணிவோடு காணப்படுங்கள், தைரியமாக இருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே, அது இதுதான் அர்த்தம். இந்த பிசாசு எப்பொழுதும் நமக்கு எதிர்த்து நின்று கொண்டே இருப்பான். யோசித்து பாருங்கள், என்னாகமத்தின் புத்தகத்திலே நீங்கள் ஒரு சம்பவத்தை காணலாம். அது என்னன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசி மோசேயை கொண்டு வழி நடத்துகிறார், கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கும் பொழுது, பாலாக் என்னும் ராஜா அந்த கூட்டத்தினரை கண்டு பயம் அடைகிறான், கலக்கம் அடைகிறான். ஒரு தீர்க்கதரிசியை கூலிக்கு கொள்ளுகிறான். அவன் பெயர் பிலேயாம். பிலேயாம் என்பவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்ல. அந்த பகுதிகளிலே வைராக்கியமுடைய ஒரு சூனியக்காரனாய் காணப்பட்டான். அவன் ஒரு சூனியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் இந்த பிலேயாமை கூலி எதற்காக கொள்ளுகிறான்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களை சபித்து விட்டோம் என்றால், சாபம் அவர்களுக்குள் வந்துவிட்டது என்று பயந்து விட்டால், அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்திற்குள் கடந்து செல்ல முடியாது, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்கிற நரித்தந்திர எண்ணமுடையவனாய் காணப்பட்டான். உண்மையில் அதுதான் பொருள். பிலேயாமை கூலிக்கு கொள்ளுகிறான். ஆனால் தேவன் பிலேயாமிற்கு எதிர்த்து நிற்கிறார். காரணம், பிசாசு பிலேயாமை தெரிந்து கொண்டான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு துணையாக நின்றார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துணையாக நிற்கிறார். காரணம், நாம் வாக்குத்தத்தத்திற்கு உட்பட்ட ஜனங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள், ஆசீர்வாதத்திற்கென்று பிறந்தவர்கள், கானான் தேசம் என்று சொல்லப்படுகிற பரலோகத்திற்கு நாம் நடைபயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த பயணத்திலே பிசாசானவன் பல ஜனங்களை கொண்டு வருவான். பிலேயாம் தீர்க்கதரிசியை போல பல ஜனங்களை கொண்டு வருவான். அது காரணம், வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் பரலோகத்தில் அவரோடு கூட சதா காலங்களில் நாம் வாழ போகிறோம், ஆசீர்வாதமா இருக்க போகிறோம். கண்களில் இருந்து கண்ணீர் கிடையாது, துக்கம் கிடையாது, கவலை கிடையாது, எந்த ஒரு பசி தாகம் எதுவுமே இருக்காது. நித்தியமாய் கர்த்தரோடு கூட அவருடைய சமூகத்திலே நாம் காணப்பட போகிறோம், முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்திற்கு நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறபடினால் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி பிசாசு என்ன பண்ணுகிறான்? நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறான்.
அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள கூடாது, மாறாக நாம் பாதாளத்தில் விழ வேண்டும், தேவனுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி துணிகரமாக பல ஜனங்களை கொண்டு நம்மிடத்திலே போராடி கொண்டிருக்கிறான். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பிழையாமே கர்த்தர் உன்னோடு கூட இல்லை, உன் வாயில் இருந்தும் என் தேவனுடைய வார்த்தை புறப்படும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு நாம் காணப்படும் பொழுது, பாலாக் என்னும் ராஜாவை எப்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரோ, கையிலே கொடுத்தாரோ, அழிக்கப்பட்டானோ அவனும் அவனுடைய தேசமும், அதே போல தேவன் உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார். எந்தெந்த பிசாசின் கிரியைகள் உனக்கு விரோதமாய், உன்னுடைய வாக்குத்தத்தத்திற்கு விரோதமாய், உன் குடும்பத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறதோ, தேவனுடைய வார்த்தையை கொண்டு கடிந்து ஜெபி, பிசாசை விரட்டு, அற்புதத்தை காண்பாய். God bless you.